ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி பண்ண போகிறேன். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி 4 பீஸாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துப்போம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துப்போம். நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இப்போ இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வரையும் இந்த வதங்க விட்டுக்கிறணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் இப்படி போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.